இப்போ என்னன்னா மேடம் சமைக்க போறாங்க, நான் அதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். வா ஓடி வா. மேடம் சமைக்க போல, நீ தான் சமைக்க போற. நான் உட்கார்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க போறேன் உனக்கு. இதெல்லாம் கதையாவாது. வா சீரியஸா என்ன நடக்க போகுது இப்போ? நான் தான் வந்து உன்னை கோஆர்டினேட் பண்ண போறேன் இன்னைக்கு எப்படி சமைக்கணும்ன்றது. குண்டாவை எடு. குண்டாவை எடுக்கடு. வா குண்டாவை எடு. அரிசி 2 கப் அரிசி. ஏ நீ தான் செய்யற. ஆயுதத்தை பிடி. வா சண்டை போடலாம். தாண்டியா ஆட்டம் ஆட தசரா கூட்டம் கூட. போதும் போ, ரொம்ப ஆடாது. என்ன சமைக்க போறோம்? ஒயிட் ரைஸ், ரசம், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்க? எஸ். ரசமா? ஆமா. என் பொண்டாட்டிக்கு சாம்பார் ரசம் இதை தவிர வேற சமையல் செய்ய சொன்னா அதுலேயே வந்து வேற எதனா செய்வான். சாம்பார் ரசத்துலேயே இந்த பருப்பு சாம்பார். ஆமா, சாம்பார்னா ஆப்வியஸா பருப்பு இருக்கும். பருப்பு இருக்கும், ஓகே. பருப்பு மட்டுமே சாம்பார்ல இருக்கும். அப்படியே காய் போட்டா அப்படியே தின்னு கிழிச்சிருவீங்க எல்லா காயும் போட்டா. காய் போடுறியோ, ரோட்ல ஓர நாயை வெட்டி உள்ள போடுறியோ, அது கிடையாது மேட்ரு. சரி, நெக்ஸ்ட் டைம் சாம்பாருக்குள்ள சிக்கன் போட்டு தரேன். ஆ? சிக்கன் தால்ச்சா. ஒழுங்கா சமையல தாளிச்சா சீக்கிரம் சாப்பிட்டு போலாம். ஸ்டார்ட் பண்ணு. பேசினே இருப்பியா? பாத்திரம் வேணுமே. பாத்திரமா? இது பத்தாதே சாப்பாடு வைக்க. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? கழுவணும், பாத்திரம் கழுவணும். இப்போ நான் அதை கழுவணும். நீ கழுவ மாட்டேன். ஆஹா, நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன் இன்னைக்கு. என்னது புரியல எனக்கு, ஒன்றும் புரியல. சரி போ, இதுல வைக்க. சரி கழுவா. எல்லாமே ஒன்றும் லூஸாக இருக்குதுப்பா வீட்டில். ஆமாம், என்ன தவிர. நீ லூஸ் கிடையாது, பைத்தியம். மென்டலோ மென்டல். பைத்தியமெல்லாம் அதை பார்த்தாலும் உன்னதான் அடிப்பாங்க. சரி, பாத்திரம் கழுவு, அப்பதான் சமைக்க ஆரம்பிக்க முடியும். ஓ, அப்போ இதில் கொட்டினது இப்போ சமைக்கிறதுக்கு இல்லையா? இதெல்லாம் அதை கழுவி கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் சும்மா கேட்பேன். பரவாயில்ல வேணாம், நான் இதில் சமைச்சுக்கிறேன்னு சொல்லணும். அவள் பேர் தான் மனைவி. இந்த அரிசி கொஞ்சம் நல்லா இல்ல, கொஞ்சம். நீ கூட தான் கொஞ்சம் இல்லை, நிறைய நல்லா இல்லை. நான் வச்சுன்னு சமாளிக்கலையா? அந்த மாதிரி தான். இப்போ இந்த சாக்கில் எண்ணெயே எல்லாத்தையும் சமைக்க வச்சுருவாரு. நான் வந்து உனக்கு சொல்லித்தர போறேன் எப்படி சமைக்கிறதுன்ட்டு. சோயா இப்போ சேரை போட்டு வாட்டமா உட்காந்துருவேன். நான் இப்போ ஒரு வேலை செய்ய முடியாது. நீங்க வாட்டமா உட்காந்து நான் ஓட்டமா ஓடுருவேன். ரசம் நீ தான் வைக்க போறேன். நான் வைக்கிற ரசம் விஷ மாதிரி இருக்கும். சாப்பிட்டு எங்கன்னா எங்க உன்ட்டேன்னு தெரியாது, நான் வேலைக்கு போயிடுவேன். பரவாயில்ல. பரவாயில்லையா? நல்லா கழுவணும். அரிசி வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி தான் நல்ல அரிசி, தெரியுமா? ஏன்னு சொல்லு. அதில் தான் வந்து அந்த அரிசியில் பாலிஷ் போடாமல் அந்த ப்ரௌனிஷாக இருக்குங்களா, அதோட வரும். இது கூட அன்பாலிஷ்டு ரைஸ் தான் நான் ஆர்டர் போட்டேன். யாரு இது? காட்டு. அன்பாலிஷ்டு தான் இது மூஞ்சிக்கு போகிற மாதிரி பல 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 பலன்னு மின்னுங்குது. அன்பாலிஷ்டு ரைஸ் தான். உண்மையில அதில் அப்படிதான் போட்டிருந்தது. அதில் போடுவாங்க. நீ சொல்லலாமா அந்த மாதிரி? என்ன முறைகிற? அப்பப்போ அது மாதிரி தான் மூஞ்சி கோணையா போயிடும். வேற ஒன்றும் கிடையாது. கேட்டால் மூஞ்சி மாடுலேஷன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு நம்மக்கிட்டே விட்டுருவா. பின்னாடி பார்க்கறதே, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் துணி காய வச்சோம்னா எடுக்க மாட்டோம். அங்கேருந்து அப்படி அப்படியே எடுத்து மாட்டிட்டு போயிடுவோம். நீ எடுக்கணும், நான் தான் எடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? ரூல்ஸ் இருக்கோ, கையில் டூல்ஸ் இருக்கோ?
காலையில வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க. அடுத்தது கேஸ் பற்ற வைக்கணும். கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை வந்து கொஞ்ச நேரம் பற்ற வைக்கணும். அப்போதான் அவன் நல்லா எரிவா. நடி என்னன்னு தெரியல, அழகா இருக்கு நீ. நைட் எல்லாம் தூங்கல அதான் பாத்துங்க. ஒரு பார்வை பாரு, இந்த அடுப்பு எரியுதா பாக்கலாம். நான் பார்த்தா எரியாதுமா. நான் பார்த்தோன்னே பத்திக்கும் பாரு. நீ பார்த்தோன்னே பத்துதுன்னா டம்மி. பாரு நீ பார்த்தோன்னே பத்துதுன்னா டம்மி அடுப்பா இருக்கும். பத்திக்கிச்சு பாரு. எடிட்ல கட் பண்ணி போட்டுரு. நான் பாக்குறேன், அது பத்திக்கிச்சு அப்படி போட்டுரு. இது எடிட்ல. சரி ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் புளி ஊற வைக்கணும். பார்த்து கடிச்சிட போகுது ரசத்துக்கு. புளி நீ கடிக்காம இருந்தா சரி. எது புளியவா? இல்ல இப்ப கடிச்சு அது வந்து கடிச்சு நகைச்சுவையா? கடிச்சோ அந்த மாதிரி கடிக்காம இருந்தா ஓகே. சரி தமிழ்லயே பேசு. என்ன தமிழ்? தூய தமிழ்லயே பேசணும். இப்பொழுது சிறிதளவு தண்ணீரில் புளி ஊற வைக்க வேண்டும். நன்கு எடுத்து கொள்ளவும். புளி ஊற வைத்துக் கொள்ளவும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, என் ஒய்ஃபுக்கு போயிட்டு இப்போ நான் ஹெல்ப் பண்ண போறேன். எப்படி ஹெல்ப் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த ஹெல்ப்லாம் யாரும் பண்ண மாட்டீங்க, பார்த்து கத்துங்க. எப்போ ஒரு ரசம் வைக்கிறதுக்கு எவ்வளவு வருத்தம் வர நீ. உங்க சோத்துல விஷம் தான் வைக்கணும், ரசம் வைக்கக்கூடாது. ஸோ அது முன்னாடி ஃபர்ஸ்ட் கை கழுவிக்கணும். டேட்டி கைஸ் எல்லாம் வந்து சாப்பாடுல போச்சுன்னா டேஸ்டா இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்டுருக்குறோம். இருந்தாலும் மேடம் திட்டுவாங்க. சரி மிக்ஸி ஜார் எடு. ஏய் எது? மிக்ஸி ஜார் சின்னது இதானே? ஓகே. அதுக்கு முன்னாடி அங்க ஒரு நோட் இருக்கு பாரு, அது இது. அது நானே அதை பார்த்து சமைப்பேன். எது? அது கீழே முன்னாடி பையன் உளில் மாதிரி இந்த இதுல எல்லாம் வச்சிருப்பான் தெரியுமா, ட்ரங்க் பெட்டில. இது வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா கண்ணை குத்திட்டான். இது வந்து நான் எழுதுனது. சூப்பரா இருக்கா? எப்படி இந்த இடத்துல அது வந்து உங்களால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்க 2 பேர் பேர் இருக்குது, ஃபுல் நேம் இருக்குது இதுல. ஆமா, ஃபியூச்சர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த லோகோ கேட்டுங்க. லோகோ எல்லாம் என்னோட கைவண்ணம் தான். சரி, அதுல ரசம்னு இருக்கும் பாரு. எங்க இருக்கு காய்கறி? இருக்கா? எத்தனை வாட்டி நீ ரசம் செஞ்சிருப்ப? அப்படியே லைனா இதை பார்த்து போட்டுனே வர வேண்டியதுதான். சரி, எத்தனை வாட்டி நீ ரசம் செஞ்சிருப்ப சொல்ல? நான் 1000 வாட்டி செஞ்சிருக்கிறேன். 1000 வாட்டி செஞ்சிருந்தா நோட்டை பார்த்து தான் எழுதுறேன். எல்லாத்தையும் மைண்ட்ல எல்லாம் வச்சுக்க முடியாது. இது பார்த்தனா அப்படியே லைனா ஒன்னொன்னா போட்டுனே வரலாம். புரியுதா? அது பச்சை மிளகாய் எடு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடு. நீ தான் பக்கத்துல இருக்கிற போ. ஐயோ, நான் இன்னைக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேன். சரி, ஒரு வேலை கூட சேர்த்தாவில்லை, நீ ஹெல்ப் பண்ணு போதும். நான் தான் சமைக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் ஆயிடுச்சு. கல்விக்கோ புரியல எனக்கு. அது கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? கொஞ்சம் இல்ல, மொத்தமா அப்படிதான் ஆயிடுச்சு. அது நோட்டை நினைச்சிடாது. அடுத்தது பூண்டு. பூண்டு எங்க அது ஒரு எடி பூண்டு உரிச்சு போடணும், அப்படியே போடணும். உரிச்செல்லாம் வேணாம், சும்மா மேல உள்ள தோல் மட்டும் எடுத்து. ஓகே. அப்ப இது சோம்பேறித்தனமா நல்லதான்பா, நல்லதா இருக்கு. இல்ல, this is too tasty, no? இல்ல, மேல தோல் மட்டும் தானே எடுக்கணும். ஆமா. எங்க அம்மா வந்து ஃபோன் எடு. ஏய், கோபால் கால் பண்றான். இந்தா அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. அப்படியா? ஓகேடா. ஓகே கோபால். ஏன்பா? ஓ, நைஸ் நைஸ் நைஸ். ஐ அம் வெயிட்டிங் கோபால். நன்றி கோபால். சீக்கிரம் கல்யாணம் பண்ணா கொலாபரேட் பண்ணலாம். சரி சரி, நான் தீவிரமா சமைச்சு நான் கால் பண்றேன். பாய்.
பதத்து போச்சு. போச்சு. ஆல்ரெடி 1008 ஓட்டு இந்த போன்ல. நானே ஒட்டு போட்டு நீ இப்படி பேசினா சீரகம் போடு. சீரகம். அதான். எவ்வளவு போடனா? சும்மா நம்ம இஷ்டம்தான், நம்ம இஷ்டம்தான். அப்ப மொத்தமா கொட்டிடுவா? அதோட வேலை தெரியுமா? கொஞ்சம் அடுத்து நெக்ஸ்ட் மிளகு. அது கடுகு. கருப்பா தானே இருக்கும். கருப்பா இருந்தா பெப்பர் இருக்கு. அதான் பெப்பர். பா ரொம்ப கிறுக்கலா வருதுவா. கொஞ்சம் காரம்லாம் நீ அதிகமா சாப்பிட மாட்ட. போதுமா? போதும். இந்தா கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு டப்பா பார்த்து எஸ்எஸ் பிரியாணி நினைச்சிடாதீங்க. எஸ்எஸ் பிரியாணி டப்பா தான் அது. பல பேர் வீட்டுல சொன்னாதான் டப்பா கொட்டி கிடக்கும். ஒரு ஓட்டு மிக்ஸில. ஹை சாக்கடிச்சிரும் பாத்து. எல்லாரும் காது மூடிங்க, சவுண்ட் சத்தமா இருக்கும். ஓட்ட போறது நானு. எரிடி உங்க கூட சேர்ந்து நானும் இப்படி வைப்ரேட் ஆகணும்ல, அதுக்கு தான் நிக்கிறேன். சுத்தவே இல்லை. ஓகே தக்காளி 2 தக்காளி. ஐயோ நல்லா இல்லை. சரி பரவாயில்ல. நல்லா இல்லையா? நல்லா பரவாயில்லையா? மீன்ஸ் அது மட்டும் கட் பண்ணிக்கோ. கத்தி இங்க இருக்கு. நம்ம வீட்டுல நுங்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிடணும். நுங்கு சாப்பிட்டுருக்கியா? நுங்கா? வாய் பாடுறப்பா. மன்னார்பேட்டை இருக்கும்போது அது எடுக்கணும். இதோ அப்படியே போட்டேன் மிக்ஸிக்குள்ள. வேற எப்படி போடுறது? கட் பண்ணி அது எடுக்கலையா நீ? அதுல இல்லையே. நான் வந்து கட் பண்ணும்போது இந்த கார்னர் வந்து இங்க பாத்தீங்கன்னா இதோ பாரு. இதோ பாரு. சரி. அரை நீ தான் அத்தனை இருக்க. ஓகே பாத்துக்கோ. கடாய் எங்க அது? அந்த சில்வர். இதுவா? ஏய் அது இட்லி பாத்திரம். இதுவா? அதான். கேப் போட்டு கவுத்துறோம் கவுத்துச்சு. அந்த சாப்பாடு பாத்திரம். பார்த்தேன் வெள்ளை கலர்ல இருக்கு சாப்பாடு. வெந்திருக்கா பாரு. ஒழுங்கா பாரு. நீ இதே கேண்டி தான் அள்ளி போடுவ? அது என் இஷ்டம் போல எப்படி வேணா போடுவேன். அப்ப நான் என்ன சொல்லி தரேன் ஸ்பூன்ல சொல்றேன். நான் வந்து கண்ணுலயே அளவு பார்ப்பேன். புரியுதா? கையளவு கண்ணளவு தான் எனக்கு. நீ பிகினர்ல, நான் மாஸ்டர் ஷெஃப். எப்படின்னா நீ சமைக்க டிஃபரெண்ட் தெரியும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கேவலமா. சரி ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் வேகணுமா? கையில எடுத்து அழுத்தி பாரு. வெந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சா? படிக்கிற மாதிரி இருந்துச்சா? ஆமா. ஆஃப் ஆளை கவுக்கணும். பார்த்து கை பத்திரம். 20 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுமா? அதுல 20 years கை பத்திரம். ஆஸ்திரேலியாலாம் சோறு செஞ்சிருக்கிறோம். ஆஸ்திரேலியாலாம் வந்து சோறு செஞ்சிருக்கிறோம். என்னன்னா சோறு மட்டும் தான் செய்வோம். நீ சோறு செஞ்ச லட்சணம் எனக்கு தெரியும். சோறு செஞ்சுட்டு தயிர் வாங்கிப்போம் 10 ரூபாய்க்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இன்னொன்னு பண்ணுவோம். ஹோட்டல்ல போயிட்டோம்னா சோறு வாங்கிட்டு வந்தா போதும். அந்த சாம்பார் வச்சு சாப்பிடுறது. சரி இதெல்லாம் சும்மா அப்படியே கிடக்குது. இரு, உருளைக்கிழங்கும் செய்யணும்ல, அதுக்கு வேக வச்சிடலாம். நம்ம ரசம் செய்யற கேப்ல அது வெந்துடும். அந்த கடை எடுத்துக்கோ. இது அது இல்ல, அது பிளாஸ்டிக். 3 பிளாஸ்டிக் தான் இருக்கு. அது ஏன் சொல்ல இது பண்ணக்கூடாது? என்ன மாதிரி உன்னை பார்த்தவங்க உருகுற மாதிரி பிளாஸ்டிக் தீயில வச்சு உருகிடும். தீயில வச்சோன்னு இல்லை, அது நான் பார்க்கும்போதே உருகிடும். நான் சொன்ன டைலாக் நீங்க அப்போ வந்து கன்சிடர் பண்ணிக்கல.
பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அதுக்கு வந்து Waste ஆ போச்சு. மேக்கப் பண்ணணும். மேக்கப்பட்டு சும்மா ஒரு ரொமான்டிக் சரி சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணு, நான் வைக்கப்படுறேன். திருப்பி வச்சாச்சுன்னா மூளை வெளில வந்துரும் அந்த பக்கம் கரண்ட் வச்சிருவோம். அது சாப்பாடு கரண்டி.